வணக்கம். ஒருவன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். பிறந்திருப்பவன் நன்றாக படிக்க வேண்டும். நன்றாக படித்தவன் புத்தகங்களை பேணி காக்க வேண்டும். இப்பொழுது என் புத்தகங்களுக்கு என்னிடம் இருக்கும் தகுதியை நான் இழந்து விட்டேன். கால்குலஸ் சம்மந்தமான புத்தகங்கள் அடிப்படையில் நான் விற்கணும். ரைட்டா? எலிஸ் பைன் இதுதான் எல்லாத்தையும் ஆரம்பித்தது. ஓகே, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எலிஸ் பைனோட புக்கு. சரியா? அப்போ இந்த புக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால்குலஸோட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஓகே, அப்போ இதை வச்சிடணும். அடுத்து ஸ்கேம்ஸ் அவுட்லைன்ஸில் கால்குலஸ் சம்மந்தமான புத்தகங்கள். இப்போ இதோட ரேட்டை நான் ஒவ்வொன்றா கீழே போட்டிருப்பேன். இதை வேண்டுறவங்க என்கிட்ட வாங்கிக்கிங்க, தேவையில்லாதவங்க அதை விட்டுருங்க. சரியா? கால்குலஸ் சம்மந்தமான புத்தகங்களை மட்டும் எடுப்போம். இது கிடையாது, இதெல்லாம் ஜெராக்ஸ், எம்இயில் போட்ட ஜெராக்ஸ். சரியா? இது சாதாரண புத்தகமாக நினைக்காதீங்க. இதில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்குரிய எல்லா விஷயமும் இருக்குது. இது இனிமேல் எனக்கு தேவைப்படாது, எல்லாம் மண்டைக்குள்ளே இருக்குது. சரியா? இது ரெண்டாவது. இது கிட்டத்தட்ட 1500-1065 வாங்கினது. ரைட்டா? ரைட். அடுத்து இருக்கிற புத்தகம் ஒரு மேத்தமெட்டிக்ஸு கால்குலஸ் சம்மந்தமான புத்தகங்கள் தான் அதிகமாக வருது. அடிப்படையிலேருந்து கால்குலஸ் அடிப்படையிலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்த புத்தகங்கள் இதுதான். ரைட்டா? ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வராது. யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸோட புத்தகம், மேத்தமெட்டிக்ஸோட புத்தகம். இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். ஓகே, என்னோடய எலக்ட்ரானிக்ஸ் வாழ்க்கையை ஆரம்பித்த புத்தகம் 44 சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தேவையான இன்றைக்கி வரைக்கும் ஸ்டெம் கிளாஸஸில் அதான் இருக்கும். சரியா? ஃப்ராக்டல்ஸ் அண்ட் கேயாஸ். இன்றைக்கி நம்ம எடுக்கிறது ஒரே விஷயம், கால்குலஸ் புத்தகங்கள் மட்டும்தான். சரியா? நம்பர் தியரி இது இன்னைக்கு வந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் என்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. வராது, இந்தியாவுக்குள்ளேயே வராது. சரியா? இந்த கால்குலஸ் சம்மந்தமான புத்தகங்கள் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய சில புத்தகங்களை நான் விற்க முற்படுகிறேன். ரைட்டா? ஏன் விற்கிறேன்னா, நான் சொன்னேன், ஒரு மனிதன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு அதை பேணி காக்கிற ஒரு பெரிய வீடு வேணும். அப்போ இதை சிறுசாக பிரித்து பல பேர் கையில் அதை கொடுத்துட்டு போயிடலாம். அதான் நல்லது. இல்லாட்டி இந்த புத்தகங்கள் பாழாகிவிடும். அது நம்ம இது செய்கிறது. ஏன்னா பிள்ளைங்களும் படிக்கலை, நம்ம அதை சும்மா வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாதுல்ல. ஓகே, ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இது என் கூட கொஞ்ச நாளைக்கு ட்ராவல் ஆகட்டும்னு நினச்சேன், தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மண்டைக்குள்ளே இருக்குது. ஓகே, ப்ராபபிலிட்டிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் இது பியூர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளைடு. சரியா? ரைட். அடுத்து இருக்கிற புத்தகம் இது கிடைக்கும், ஆனால் பிரிண்டைஸ் ஹாலே சொல்லிட்டாங்க எப்படி நீங்கள் படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்களோ புத்தகங்களையும் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதை எழுதின ஆத்தர் 40 வருஷம் கஷ்டப்பட்டு எழுதுகிறான், படம் எடுக்கிறவன் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அதனால் அது தேவைப்படாது. கெமிக்கல் அப்ளைட் குரூப் தியரி இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப காஸ்ட்லியான படம். வைலே பப்ளிஷர்ஸ். இது இந்தியாவுக்குள்ளே வராது. ரைட்டுங்களா? ஸ்ரீலங்கா இங்கே மட்டும்தான் இது சேல்ஸ் அதிகம். ரைட்டா? இப்போ நீங்கள் சர்வோதய இலக்கிய பண்ணையில் போய் கேட்டிங்கன்னா கூட இது கிடைக்கும். இதில் மேக்ஸோட அடிப்படை மற்றும் இது கால்குலஸ் புத்தகங்கள் இது மட்டும்தான் இருக்கும். சரியா? ரைட். இப்போ அடுத்து பார்க்க போகிற புத்தகம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கண்ணா பப்ளிஷர்ஸ். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாமே இது படிக்கணும். ரைட்டா? கண்ணா பப்ளிஷரில் எப்படி அல்ஜிப்ராவோட குரூப் தியரி ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் போய் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு அடிப்படையான புத்தகங்களை தான் இப்போ எடுத்து வைக்கிறேன். ரைட்டா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வாங்க விருப்பப்பட்டவங்க வாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு வழி பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் என் கையிலே இருக்கட்டும். இது நம்ம ப்ராஜெக்ட் சுஜித், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ரைட்டா? 6ஆம் திணை. இது பாலிடெக்னிக் புத்தகம், படிப்பவர்கள் பேணி காக்க வேண்டியது. ரைட்டா? இது
என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். லைஃப் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் லைஃப் சயின்டிஸ்ட்டு. இதில் இருக்கிறது அனைத்தையும் நான் படித்து விட்டேன். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. பயாலஜிஸ்ட்டுக்கு ரொம்ப தேவையானது. பயாலஜிஸ்ட்டுக்கு தேவையான 2 புத்தகங்கள் தான் இருக்குது. ஒன்று என் கூடயே இருக்கும். அதாவது இதை வாங்கிக்கோங்க. சரியா? விலை காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த புத்தக விலையில் அரை விலைக்கு நான் கொடுக்க போகிறது. ஏன்னா எல்லாத்தையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 3/4 விலைக்கு கொடுத்து ப்ளஸ் அந்த புத்தகத்தோட ரேட்டோடு சேர்த்து ஒரு 100 ரூபா 150 ரூபா வாங்க போகிறேன். சரியா? ரைட். அடுத்து ராஸ், இதெல்லாம் என் கூட இருக்கும். ஃப்ரெய்லிக்ஸோட முக்கியமான ஒரு புத்தகம், ஃபஸ்ட்டு கோர்ஸ் இன் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. இது எடுக்கும்போது ஒரு அம்மாவை நானும் சண்டை போட்டு வாங்கினோம். ரைட்டா? அந்த அம்மா வந்து புத்தகத்தை எடுத்துச்சு, நானும் எடுத்துட்டேன். கடைசி நான் தான் இதை ஜெயித்தேன். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு காசு அன்றைக்கி இருந்துச்சு. ரைட்டா? ரைட். ஓகே, இப்போ இதை நான் இங்கே எடுத்து வச்சுட்டு, இது ஜெயின் ஐயங்காருடைய நியூமரிக்கல் மெத்தட்ஸ். ரொம்ப வேலிடான புத்தகம். ரைட்டா? ரொம்ப வேலிடான புத்தகம் கிடையாது. அப்போ அங்கே போட்டது தான் இது, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸு. இதோட ரேட்டு வந்து ஐ திங்க் இட் இஸ் 1500க்கு மேலே. ரைட்டா? அதனால் நீங்கள் வாங்குறவங்க ரேட்டு வந்து, நான் ஏன் இதில் சொல்கிற ரேட்டுக்கு வாங்குங்கன்றேன்னா, உங்களுக்கு இந்த புக்கு கிடச்சா அங்கே போய் வாங்கிக்கிங்க. உங்கள் லைப்ரரியை செட்டப் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். சரியா? அடுத்து இருக்கிற புத்தகம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஓல்டாக இருந்தாலும் கோல்டு, லைட்டை பற்றி சொல்கிற புத்தகம். எவ்வளோ லைட்னிங் போடணும், சினிமாவில் யூஸ் பண்ணலாம், தேட்டர் ஸ்மால்ஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இது ஐஐடியில் எழுதுனா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் பை எங்க நாராயணன். ரைட்டா? இது வேணாம், பட் அவுடி நோ வேணாம். ரைட்டா? இது ஒரு அருமையான லீனியர் ப்ரோக்ராமிங் பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். படிக்கிற காலத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. ரைட்டா? ரைட். இது ஒரு அருமையான புத்தகம். இதில் வந்து ஃப்ராக்டல் தியரியில் சர்க்கியூட் தியரியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். இதை கொடுக்க மாட்டேன். கிராஃப் தியரிஸ் புத்தகம், அது கிடக்கட்டும். இது பட்டு சிபிஎம் ஆப்டிமைசேஷன் புத்தகங்கள் இந்த மோகன் புத்தகத்தோடு இருக்கட்டும். ரைட்டா? இது வந்து ஒரு அழகான புத்தகம். ரைட்டா? ஓகே. ஆப்டிமைசேஷன், இது சிவில் இன்ஜினியரிங்கில் இன்றைக்கி பிரைம் வீரா அதெல்லாம் படிக்கிறோம்ல, பட்டு சிபிஎம் அனாலிசிஸில் ஒரு புத்தகம். ஓகேவா? அதாவது புத்தகங்கள் வந்து அசை போடுவதற்கு அப்படி நினைப்பீங்க, கிடையாது. அது வந்து நம்மளோட ஆயுதம். இதுதான் நம்மளோட ஆயுதம். நம்ம ஒருத்தர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவுறது. கெமிக்கல் ரியாக்ஷன் கைனட்டிக்ஸ், இது அப்ளைடு கொஞ்சம் தேவை. ரைட்டா? இனிமேல் இது வராது, இந்தியாவுக்குள்ளேயும் வராது, வந்தாலும் கிடைக்காது. சைலேஸ்வராலி தான் நார்த் இந்தியன் ஆத்தர், கிடைக்காது. ரைட்டா? ஃபஸி லாஜிக் அண்ட் நியூரல் பேசிக் கான்செப்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ப்ராபபிலிட்டியில் வர பேட்டர்ன்ஸை பற்றி சொல்லும். ஃபஸி லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். சரியா? ஸோ ஃபஸி லாஜிக் மேக்ஸோடு சேர்க்கலாமானா வேணாம், இதை இன்ஜினியரிங்கோடு சேர்த்து தனி ஒரு பண்டிலாக போடுறேன், நியூரல் நெட்வொர்க்ஸ் இதோட சேர்த்து. அடுத்து ஜெயின் ஐயங்காரோட நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஜெயின் அண்ட் ஐயங்கார். ரைட்டா? இது மேத்தமெட்டிக்ஸோட ரொம்ப பேசிக்கான லெவலில் உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக கொண்டு போகக்கூடிய புத்தகம். ரைட்டா? என் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அதனால் என் பிள்ளைங்க படிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு வாய்ப்பில்லை, ராஜா ஆகிப்போச்சு. ரைட்டா? கோர்ஸ் இன் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் வால்யூம் 1, வால்யூம் 2 கிடையாது. சரியா? போட்டுருவோமா? ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், உங்கள் புக்ஸு கொஞ்சம் தாங்க, நான் அமௌண்ட்டு தரேன்ட்டு. நான் என்னமோ ஓசியிலனா கொடுக்க முடியாதுப்பா, அதெல்லாம் ஃபாரினில் இருந்து கொண்டு வந்த புத்தகங்கள். சரியா? அடுத்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். இது என் ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஞாபகம் வச்சுருக்கேன்.
ரைட்டா. அவரை பற்றின தனி கதை இருக்குது. 2 வாத்தியார் வந்தாங்க ரைட்டா. ஒருத்தர் நான் உருப்படவே மாட்டேன்னாரு, ஒருத்தர் என்னமோ பண்ண போகிறேன்னாரு. கடைசி லேபில் ஏதோ பாஸ் பண்ணி விட்டார். இதுவும் மேக்ஸில் தான் போட்டுரும். சரியா? ரைட். அடுத்து இருக்கிற புத்தகம் என்ன? டோபாலஜி அண்ட் ஜாமெண்ட்ரி. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஏஐ மூலிமா செயல்பட்டாலும் சில புத்தகங்களை அது உருவாக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு புத்தகம் தான் இது, டோபாலஜி அண்ட் ஜாமெட்ரி. ரைட்டா. ரொம்ப அடிப்படையான புத்தகம். உங்கள் பிள்ளைகளை கட்டுக்கோப்பாக கரெக்டாக வளர்க்குறதுக்கு தேவையான புத்தகங்கள். சரியா? ரைட். அடுத்து இருக்கிறது என்னது? டிஜிட்டல் லாஜிக். இது இன்னொரு நாள் கதை. ஓகே. இது என்ன கதை? டிஜிட்டல் விஹெச்டிஎல். இது இந்த சிப்பையே உருவாக்கும், மைக்ரோ ப்ராசஸர் சிப்பையே உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகம். ரெட்டி இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் புக் எழுதியிருக்கார், இங்கே எழுதியிருக்கலாம். ஓகேவா? நம்பர் தியரி புத்தகம், கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். இது தனி பண்டில், இதெல்லாம் ஜெராக்ஸ். இது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் தனி பண்டில். லாஜிக், ட்ரீ, தர்க்கம். இப்போ நான் பேசிக்கிருக்கேன்ல, இந்த மொழி புரியுதில்ல, மொழிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கட்டுமானமாக இருக்கிறது தர்க்கம், அந்த லாஜிக். இது தேவை மேத்தமெட்டிக்ஸ்க்கு. சரியா? இந்த புக்கு இனிமேல் கிடைக்கிறது கஷ்டம். ஓகேவா? அதனால் வளரும் கணித விளையாளர்களுக்கு இது ரொம்ப பயன்படும். ஓகே. இப்போ நான் வச்சிருக்க கலெக்ஷன் எல்லாமே ரேட்டு கூட, பிடிச்சவங்க வாங்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நீ தொல்லை பண்ணக்கூடாது, பார்கெயின் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா இது இனிமேல் வராது இங்கே. அடுத்த இருக்க புத்தகம் எலிமெண்ட்ரி டோபாலஜி அண்ட் கம்பைனட்டோரியல். இதெல்லாம் வந்து பழைய விலையாக இருந்தாலும் இதுவுமே இது இங்கே வராது. எலிமெண்ட்ரி டோபாலஜினா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இது புரிய வைக்கும்னா, இப்போ மண்டையில் இருக்குது சுழல் இருக்குது பார்த்தீங்களா, ஒத்த சொல்லி உள்ள பையன் மாதிரி கேர்ள் வெக்டார் கால்குலேஷனோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கும். இனிமேல் இது ஏஐ வச்சு நானே உருவாக்கிடுவேன். அதனால் எனக்கு அது தேவைப்படாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டுக்கோப்பாக வளர்க்கணும்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்காலர் ஆக்கணும்னா அந்த புக்கு தேவை. ரைட்டா? ரைட். ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே இருக்கட்டும். இது நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆட்டோமொபைல். நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன டிராஃபிக் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, போலீஸ் உங்களை பிடிக்காதா? ஏன்னா ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஐ ஹவ் ஆல் ரைட்ஸ் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? அடுத்து இது நம்ம தேவாரம் திருவாசகம் மாதிரி இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஜெராக்ஸ். டிமான்ஸ்கோனா நார்மலான ஆள் கிடையாது, ரஷ்யன் ஆர்மியில் இருந்தவர். குட்டியர் இன்ஜினியரிங் டிசைன் புத்தகம். இது இன்னொரு நாள் கதை, இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே. அடிப்படையில் ஆரம்பித்த விஷயங்கள் மேத்தமெட்டிக்ஸ். சிங்காரவேலன் புக்கோட நான் வாங்கினது மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் ஃபிசிசிஸ்ட். ஓகேவா? நல்ல புத்தகம், சிம்பிளாக இருக்கும், எல்லாம் கவர் ஆகிருக்கும். ஓகே. இடம் இல்லை.